Hi everyone, welcome to our channel. இந்த சேனல்ல நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 6th standard English first lesson sea turtles. இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அந்த வீடியோஸை உங்களுக்காக போஸ்ட் பண்றேன். இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல பேஜ் நம்பர் 87. ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா 89ல் இருக்கும் பேஜ் நம்பர். இது இ புக் அப்படின்றதுனால 87 காமிக்குது. உங்கள் புக்கில் வந்து 89 பேஜ் நம்பராக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இப்போ நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். புட் அ டிக் ஃபார் த கரெக்ட் அண்ட் அ கிராஸ் ஃபார் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், turtles are different from tortoises. ஆமாம், turtles எல்லாமே tortoise வந்து டிஃப்ரெண்டானது தான், வேற வேற டைப் தான். ஸோ இதுக்கு டிக். turtles are sea animals. கரெக்ட் தான், அது கடல்ல வாழக்கூடிய ஒரு உயிரினம். டிக். third one, there are 7 kinds of turtles in the world. கரெக்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5 கைண்ட்ஸ் வந்து இந்தியாவில் கிடைக்கும். fourth one, sea turtles are very small. No. ஸோ ரொம்ப பெரிய வகை உயிரினம் தான் அது, அதனால இதுக்கு cross. turtles come ashore to lay eggs. கரெக்ட். ஏன்னா எக்ஸ்க்காக மட்டும்தான், எக்ஸ் லே பண்ண மட்டும்தான் அது கரெக்ட் வரும், மற்ற நேரம்லாம் தண்ணியில தான் இருக்கும். sixth one, sea turtles come to rest on land. No. எக்குக்காக எக் லே பண்ண மட்டும்தான் அதுக்கு கரெக்ட் வரும், ரெஸ்ட் எடுக்க வராது. செவன்த் ஒன், olive ridleys are the only sea turtles seen on Indian shores. இல்ல, தப்பு. ஆலிவ் ரிட்லிஸோட சேர்ந்து 5 டைப்ஸ் ஆஃப் டார்டாய்சஸ் டர்ட்டில்ஸ் வந்து நம்ம இந்தியன் சீல நம்மளால பார்க்க முடியும். அந்த 5 இதுதான்: the loggerhead, the olive ridley, the leatherback, the hawksbill, the green sea turtle. ஸோ இது எல்லாமே நம்மளால இந்தியன் ஓஷன் இந்தியாவில் பார்க்க முடியும், கடல் சார்ந்த பகுதிகளில் பார்க்க முடியும். கிளாசரிஸ், இது நான் தமிழில் ஒரு தடவை சொல்லிடுறேன். மெரைன் அப்படின்னா ஃபவுண்ட் இன் த சீல, அதாவது சீல வாழக்கூடிய அனிமல்ஸையோ பிளான்ஸையோ தான் மெரைன் அனிமல்ஸ், மெரைன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீஷியஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ். இப்போ ஒரே ஸ்பீஷியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரே ஃபேமிலியை சேர்ந்த அனிமல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து அதுங்களுக்கு ஒத்து போகும். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டும் டைகரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேட்டோட யங்கனையும் பார்த்து டைகரோட யங்கனையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியாது, ஏன்னா நிறைய விஷயம் வந்து அதுக்கு ஒத்து போகும். ஆனால் ஃபுட் ஹேபிட்ல மட்டும்தான். கேட் வந்து ஓம்னிவோரஸ், பாலும் குடிக்கும் மீனும் சாப்பிடும். அந்த மாதிரி டைகர் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிவோரஸ், ஒன்லி மீட் ஆஃப் அதர் அனிமல்ஸ், அது மட்டும் தான் சாப்பிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோஸ்டல். கோஸ்டல் அப்படின்னா கடற்கரை ஓரமாக இருக்கிற ஏரியாஸ் தான் கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் சி. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் இதோட ஓவர். செகண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம கிளாசரிஸ் போகலாம். ஆர் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்? ரைட். Discuss with your partner and tick them if they are correct. Correct them if they are wrong. Share your answers in the class. First one, female olive ridleys come ashore at night to lay eggs. Correct. என்ன eggs lay பண்றதுக்காக தான் நைட் டைம்ல வந்து கரெக்ட் வரும். ashore அப்படின்னா கரெக்ட் வர்றது. Second one, the eggs of an olive ridley are in the shape and size of a cricket ball. No. Tennis ball அப்படின்ற சைஸ்ல இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த செக்ஷன் 2ல வந்து அதோட எக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. Third one, ridleys come to lay their eggs in the month of January. Correct. ஸோ ஜான்வரி மந்த் கிட்ட தான் எக்ஸ் வந்து லே பண்ணும். Fourth one,
The turtles use their flippers and make a hollow for their nest. ஆமா, flippers அப்படின்னா அதோட கால் மாதிரி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் வந்து குழி தோண்டி அதுக்குள்ளதான் அது வந்து முட்டை போடும். Fifth one, the hatchlings use a tiny egg tooth to come out of the eggs. Yes, ஏன்னா அதுகிட்ட வந்து எக் டீத் மாதிரி ஒரு டூத் அப்படின்னா பல்லு டீத் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு பிரேக் பண்ணி தான் எக்ல இருந்து வெளியே வரும். ஸோ இதோட செகண்ட் பார்ட்டோட கிளாசரிஸ் பார்த்தீங்கன்னா இது என்னது நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டு, செகண்ட் ஒன் வந்து ராங், மீதி எல்லாமே கரெக்ட். தேர்ட் ஒன் ரைட், ஃபோர்த் ஒன்னும் ரைட், ஃபிஃப்த் ஒன்னும் ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசரி. கிளாசரியில் ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்னா broad flat limbs used for swimming. ஸோ ஆலிவ் ரிட்லேஸ் யூஸ் பண்ணதுல இதுதான் ஃப்ளிப்பர்ஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி தான் அது குழியும் தோண்டும். அதுதான் ஃப்ளிப்பர்ஸ், அதுதான் ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிடேட்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ டைகர் வந்து டீர் ஒரு புலி இருக்கு அப்படின்னா அது வந்து மான் அடிச்சு சாப்பிடும் இல்லையா, அப்ப அந்த புலி வந்து ப்ரிடேட்டர், மான் வந்து ப்ரே. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரிடேட்டர் அப்படின்னா என்னன்னா அனிமல்ஸ் தட் கில் அதர் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். ஓகே, ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமலை சாப்பிட்றதுக்காக கொன்னுச்சு அப்படின்னா அதுதான் ப்ரிடேட்டர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லயன், டைகர் எல்லாமே சொல்லலாம். தேர்ட் ஒன் ஹவுல். ஹவுல்னா புல் வித் அ ஃபோர்ஸ். புல்லுனா இழுக்கிறது, ஹவுல் அப்படிங்கிறது இழுக்கிறது, ஃபோர்ஸா இழுக்கிறது. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ். ஸ்லாஷ்னா கட் பண்றது. லேபரியஸ்லி வித் கிரேட் எஃபர்ட். லேபரியஸ்லி அப்படின்னா ரொம்ப கிரேட் எஃபர்ட் போடுறது, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறது. ஸ்னவுட் அப்படின்னா பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல். ஸோ கொஞ்சம் முன்னாடி நீட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்னவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கு இல்லையா, இதுதான் பாயிண்டட் நோஸ், கொஞ்சம் முன்னாடி நீட்டின மாதிரி இருக்கும், அதுதான் ஸ்னவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹாலோ ஸ்பேஸ். கேவிட்டி அப்படின்னு இப்போ ஒரு இடம் இருக்கு, இப்படி இருக்குன்னா இதுக்குள்ள நீங்க பள்ளம் இப்படி தோன்றீங்க அப்படின்னா இது வந்து கேவிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து எமர்ஜ். எமர்ஜ்னா வெளியே வர்றது, கம் அவுட். நெக்ஸ்ட் ஒன் வந்து கொமோஃப்ளாக். கொமோஃப்ளாக்னா ஹைட் ஆர் டிஸ்கஸ் சம்திங், அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறது, அததான் வந்து கொமோஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்குபேட். இன்குபேட் அப்படின்னா முட்டை, அந்த முட்டைக்குள்ள இருந்து இன்னொரு உயிரினம் வந்து வெளியே வருது, அதுதான் வந்து இன்குபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்குபேட் பண்றது. ஸோ அந்த கோழி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை மேல உட்காந்துருக்கும் இல்லையா, அதுதான் இன்குபேஷன். அந்த ஹீட்டை கொடுக்கும்போது தான் அதுக்குள்ள இருந்து என்ன வரும், அடுத்த ஒரு லிட்டில் ஒன் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும், அதுதான் இன்குபேட். நெக்ஸ்ட் ஒன் செக்ஷன் 3 போயிடலாம். செக்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா கிளாசரிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து காமனான கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ஷன் 3யோட கிளாசரிஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வைவ் அப்படின்னா வாழ்றது, கண்டினியூ டு லிவ். ஸோ ஒரு சுச்சுவேஷன்ல வாழ முடியும் அப்படின்னா அதுதான் சர்வைவ் பண்றது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிஸ்டரிஸ், ஃபேக்ட்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுக்கு புரியாத விஷயமா இருக்கும் இல்லையா, புரியாத புதிர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் மிஸ்டரிஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபேசினேட்டிங், அட்ராக்டிங் கிரேட்லி, ரொம்ப அட்ராக்ட் பண்றது, அட்ராக்டிங் கிரேட்லி. ஃபோர்த் ஒன் வந்து டிகேட், a period of 10 years. ஸோ ஒரு 10 வருஷத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 100 வருஷமா இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே 1000 வருஷமா இருந்தது அப்படின்னா அதை வந்து மில்லினியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்ட் போயிடலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். யூ மே சூஸ் மோர் தென் ஒன் ஆன்சர் இஃப் நீடட். Okay, first one, the dash is a biological relative of tortoises. So tortoise மாதிரியே இருக்கிற, அது biological relative-னா அது மாதிரியே இருக்கிற இன்னொரு உயிரினம். ஓகேவா? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், sea turtle. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு A தான் ஆன்சர். செகண்ட் ஒன், in India's coastal waters we can see a species of, ஸோ
டார்டாய்ஸஸும் பார்க்கலாம். அதாவது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம சீ டர்ட்டில்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா டார்டாய்ஸஸும் நம்ம கண்ட்ரில பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. யூ மே சூஸ் மோர் தென் ஒன் ஆன்சர் இஃப் நீடட். அதாவது மோர் தென் ஒன் கூட நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா டார்டாய்ஸஸும் இந்தியாவில் இருக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா sea turtles come to the shore to lay eggs. B தான் கரெக்ட். Fourth one, it is a problem for sea turtles to come ashore because so கரைக்கு வரதுல என்ன அதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா animals and people hunt them. ஓகே, ஏன்னா அது கரைக்கு வரும்போது வேற ஒரு அனிமலோ இல்ல மக்களோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வேட்டையாடிடுவாங்க. அதனால அதுக்கு கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், turtles flippers help it too. ஸோ இந்த ஃபிளிப்பர்ஸ் நான் சர்க்கிள் பண்ணி காமிச்சேன் இல்லையா டர்ட்டில் கிட்ட, அது என்ன பண்ணும்னா அதை யூஸ் பண்ணி ஸ்விம்மும் பண்ணும். டிக்கர் நெஸ்ட், அந்த மண் இருக்குன்னு வைங்களேன், அந்த இடத்துல வந்து இப்படி குழி பெருச்சி அதுக்குள்ளதான் அது வந்து எக்ஸை லே பண்ணும். ஸோ அந்த குழி பெருக்கிறதுக்கும் வந்து அந்த ஃபிளிப்பர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணும். அதனால இது ரெண்டையுமே நீங்க டிக் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் ஒன், the sea turtle camouflages its nest by tossing sand on it to dash. எதுக்காக அது பண்ணுது அப்படின்னா incubate eggs in the warmth of the sun. ஓகேவா? ஸோ இன்குபேஷனுக்காக, அப்பதான் அந்த ஹீட்ல தான் அந்த எக் வந்து டெவலப் ஆகி அதுக்குள்ள வந்து குட்டி sea turtle வெளியே வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி பார்ட். வெக்காபுலரியில find any 5 words related to sea from the text. Write them below, then use the words to frame sentences of your own. So இந்த இதுல வந்து இந்த லெசன்ல வந்து 5 words வந்து நம்ம அதாவது சீக்கு ரிலேட்டடா 5 words வந்து நம்ம இங்க எழுதி அதுக்கு என்ன மீனிங், அதாவது அதை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க எழுதிடணும். ஸோ அது என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நான் உங்களுக்கு இப்போ வந்து போர்ட் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்றது வந்து அதை ஃபர்ஸ்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஃபர்ஸ்ட் அவங்க ஒன் வந்து அவங்களே எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பீச், வி லைக் டு பிளே இன் த சாண்டி பீச். ஸோ இந்த மாதிரி நம்மளும் ஒரு வேர்டை எழுதி அதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சென்டென்ஸும் வந்து நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டர்ட்டில்ஸ். ஸோ இந்த லெசன்ல நம்ம அதிகமாக பார்த்த விஷயம் டர்ட்டில்ஸ், TURTLES, டர்ட்டில்ஸ். அதுக்கு நேரம் நீங்க எழுத வேண்டிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா turtles are the biological relatives of tortoises. Okay, so turtles வந்து are the biological relatives of tortoises. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா marine, MARINE, marine. இதுக்கு நம்ம எழுத வேண்டிய சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா the sea turtles are the sea turtles are marine animals. marine என்ன சொன்னா கடல் சார்ந்த உயிரினங்கள் அப்படின்னு சொன்னாலே marine animals. ஓகே, இது வந்து செகண்ட் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எழுதிட்டோம், இது செகண்ட் ஒன்னு. நெக்ஸ்ட் நான் எழுத போறது தேர்ட் ஒன்னு. தேர்டு டேஷ்ல எழுதுறோம் கோஸ்டல். தேர்டு நம்ம எழுத வேண்டியது கோஸ்டல். கோஸ்டல்னா என்ன சொன்னோம், கடற்கரை ஓரமா கடல் சார்ந்த இடத்துல இருக்கிறது. ஸோ the sea turtles are TLES, sea turtles come to shore to
lay their eggs. நெக்ஸ்ட் இருக்க கிளிப்ல என்ன எழுதலாம்னா வேவ், WAVE, வேவ். இந்த வேவுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் அலை. ஓகே, the waves are high today. The waves are high today. ஓகே, ஸோ இப்போ நம்ம எழுத போகிறது 5th one, shore. ஷோர் அப்படின்னா கடற்கரை. ஷோர் அப்படின்னா கடற்கரை. ஸோ இந்த ஷோருக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா we can see a beautiful sunset in the seashore. Okay, we can see a beautiful sunset in the seashore. So இந்த 5மே வந்து நீங்க 1 by 1 பி இருக்கு இல்லையா, பீச்சுக்கு கீழே நம்ம எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா சி. இப்போ நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே 1 by 1 இந்த ஃபில்லப்ல எழுதினோம். இதுக்கு நேராக அந்த சென்டென்சஸை இங்கே எழுதிடணும். நான் சொன்ன சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல எழுதிடணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சி, fill in the blanks with words that convey the correct meaning of the sentences. இது என்னன்னா ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரே அப்படின்னு தான் சொல்லுவோம், இதுவும் ப்ரே அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹோல் ஹோல், நைட் நைட், இங்கே வந்து கே சைலன்ஸ், சென்ட் சென்ட், சி சி. ஸோ ஆனால் ரெண்டுக்கும் வந்து வேற வேற மீனிங் இருக்கு. ஸோ அதனால இந்த சென்டென்ஸ்க்கு எந்த வேர்டு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்றத பார்த்து நம்ம டிக் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், tiny hatchlings fall in the prey to many predators. இந்த ப்ரேனா உணவாகிறது. இந்த ப்ரேனா நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா, ப்ரே பண்றோம் இல்லையா, அதுதான் அந்த ப்ரே. இது வந்து இன்னொரு அனிமல்ஸ்க்கு வந்து உணவாகிறது. செகண்ட் ஒன், sea turtles live their whole life in the sea. ஹோல்னா முழு வாழ்க்கையும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹோலுக்கு வந்து ஓட்டை அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன், the turtles come ashore only during the night. டே நைட் சொல்லுவோம் இல்லையா, அந்த நைட் இதுதான். இந்த நைட்டுக்கு மீனிங் வந்து சண்டை போடுறவங்க, சோல்ஜர்ஸ். ஃபோர்த் ஒன், the predators follow the scent of the turtle to eat their eggs. ஸோ இந்த டர்ட்டில்ஸோட எக்கை சாப்பிட வரும் இல்லையா மற்ற அனிமல்ஸ், ப்ரிடேட்டர்ஸ் வரும் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணிட்டு அது இந்த சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாசனை அப்படின்னு அர்த்தம். இந்த சென்ட் வந்து லேண்ட் எல்லாம் மெஷர் பண்ணுவாங்கல்ல, 1 சென்ட் 2 சென்ட்னா அந்த சென்ட் இது. இதை அனுப்புறது சென்ட்டுக்கு பாஸ்டன்ஸ், அந்த சென்ட்டும் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா வாசனை. ஸோ இந்த டர்ட்டிலோட வாசனையை வச்சுக்கிட்டு தான் அது வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணும். ஃபிஃப்த் ஒன், the female turtles lay eggs and go back to the sea. ஸோ இந்த சீக்கு தான் அர்த்தம் வந்து கடல், இந்த சீனா பார்க்கறது. ஸோ இந்த ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஸ் வேர்ட்ஸ்ல இந்த க்ளூஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா this word rhymes with scene. சீனுக்கு இந்த சீன் இருக்கு இல்லையா, இதோட ரைமிங் வேர்ட் இன்னொன்னு கேட்குறாங்க. அப்போ இன்னொரு சீன், எஸ் சி இ என் இ, scene. Second one, this animal has 2 horns and a spotted coat. So இது வந்து பாத்தீங்கன்னா 2. Deer, D-E-E-R, deer. Third one, this is a huge sea animal. So third one எங்க இருக்கு, இங்க இருக்கு.
So third one answer whale. 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 Next one வந்து sounds like hair. இந்த ஹேருக்கு ரைமிங் வேர்ட் கேக்குறாங்க. நம்ம என்ன எழுதலாம்னா fourth one hair. இன்னொரு hair இருக்கு, அதாவது குதிரை சொல்றோம் இல்லையா, அந்த hair, பெண் குதிரை. HARE hair. Sorry, rabbit இது hair. Hairனா rabbit. Fifth one shines brightly. எது ரொம்ப பிரைட்டா ஷைன் ஆகும்? sun. SUN sun. Sixth one rhyming with load. லோடுக்கு ரைமிங் வேர்ட் என்ன? ஃபர்ஸ்ட் லெட்டர் R இருக்கு. லோட் road. ROAD. ஓகே, ஸோ இது வந்து seen, deer, whale, hare, sun, road. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா இது வந்து புக் பேக்ல ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேராகிராஃபை யூஸ் பண்ணி நம்ம இந்த கொஷின் வந்து ஆன்சர் பண்ணணும். லிசன் டு த ஃபிளாஷ் நியூஸ், ரீட் த கொஷின்ஸ் கிவன் பிலோ, தென் லிசன் டு த ஃபிளாஷ் நியூஸ் அகெயின் அண்ட் கம்ப்ளீட் த ரெஸ்பான்சஸ். ஸோ புக் பேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் பேஜ் நம்பர் லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் எனக்கு 157 அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு 159 இருக்கலாம். ஸோ அந்த பேஜ் லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 கொடுத்து ஃபிளாஷ் நியூஸ் ஆஃப் அன் எஸ்கேப்டு மங்கி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேராகிராஃபை படித்து தான் நம்ம இதை ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் எஸ்கேப்டு ஃப்ரம் த ஜூ? மங்கி. when did it escape? எப்போ எஸ்கேப் ஆச்சு? at 10 AM. ஏஎம்னா மார்னிங்ல, பிஎம்னா நைட். how did it escape? எப்படி எஸ்கேப் ஆச்சு? pushed out of the fence. fence தள்ளிட்டு வெளியே வந்துருச்சு. next one what did the zookeeper do? zookeeper என்ன பண்ணாங்க? rang up the police. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. when should you call or dial 180345778? எப்போ இந்த நம்பரை நம்ம கால் பண்ணணும்? when you see the monkey. monkey பார்க்கும்போது இதை கால் பண்ணணும். ஸோ இது வந்து ஓவர். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் டிஸ்கஷனுக்காக, அதாவது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ட்ரை பண்ணுறது, இது டிஸ்கஷனுக்காக கொடுத்துருக்குது. இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் குட்டி 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 சீ டர்ட்டில்ஸ். எவ்வளோ இருக்கு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச் போயிடலாம். 1 செகண்ட். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜி பார்த்துடலாம். ஜி மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் ஃப்ரம் த டேபிள் கிவன் பிலோ. ஸோ இதை வச்சு நீங்கள் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணணும். என்னென்ன பண்ணலான்னா a turtle live in the sea. a turtle is huge. a turtle have a connection with the land. இதை நீங்கள் மூணும் தனித்தனியாக எழுதணும். இந்த இடத்துல a turtle live in the sea, a turtle is huge, a turtle have a connection with the land, அந்த மாதிரி நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா turtles are found in coastal waters. turtles are wonderful creatures. turtles has flippers to swim. ஸோ இது வந்து ஜி பார்ட், இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெச். write a suitable sentence for the pictures given below. ஸோ என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து சென்டென்ஸ் எழுதணும். சப்ஜெக்ட், ப்ரெடிகேட். சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதில் கொடுத்துருப்பாங்க ஒரு சென்டென்ஸில் வி ஆர் இன் த ஜூ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் வி மட்டும் சப்ஜெக்ட், வியை தவிர மற்ற எல்லாமே ப்ரெடிகேட். அந்த பேர் வரும் இல்லையா, நவுன் வரும் இல்லையா, நேமிங் வேர்டு, அது மட்டும்தான் சப்ஜெக்ட். ராஜுங்கிறது சப்ஜெக்ட், மீதி ஹேஸ் டு ரெஸ்ட் அது எல்லாமே ப்ரெடிகேட். அந்த மாதிரி நம்ம இங்கே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே எழுதுறது சப்ஜெக்ட் எழுதணும், இங்கே ப்ரெடிகேட் எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த பாய், the boy, the
BOY boy. The boy இங்க என்ன பண்ணிட்டான்? broke the glass. glass உடைச்சிட்டான். broke, BROKE. broke the glass. broke the glass. next one பாத்தீங்கன்னா இதுக்கு some name ஏதாவது கொடுத்துக்கலாம். ராஜுன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ராஜு இல்ல ஹீன்னு கூட எழுதிக்கலாம். RAJU ராஜு. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது நேம் தோணுச்சுன்னா நீங்க அந்த நேம்ஸ் கூட எழுதிக்கலாம். ராஜு என்ன பண்றான்? is going to school. ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். is going to, GOING, going to school. school, SCHOOL, school. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்றா. என்ன சொல்றா? the bag is mine. அது என்னோட பேக் அப்படின்னு சொல்றா. is mine. okay, the bag is mine. ஓகேவா? ஸோ ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வர வேர்ட் மட்டும் வந்து சப்ஜெக்ட், மற்ற எல்லாமே வந்து ப்ரெடிகேட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேட்ச் த டூ ஹாஃப்ஸ் ஆஃப் த சென்டென்சஸ் அண்ட் ரேட் தெம். ஓகே, ஸோ சென்டென்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம படிக்கலாம். sea turtles come ashore to lay eggs. Second one, hatchlings cut open the leathery eggshell. hatchlings அந்த குட்டி குட்டி sea turtles இருக்குல்ல, அதான் hatchlings. Third one, a turtle uses its front flippers to swim. Fourth one, many factors threaten the survival of sea turtles. Okay, so number wise சொல்லணும்னா 4, 3, 1, 2. இதுதான் நம்பர் வைஸ். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். ஸோ டார்டாய்ஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க, டர்ட்டில்ஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டார்டாய்ஸஸ் அண்ட் டர்ட்டில்ஸ் ஆர் நாட் த சேம். ஒரே உயிரினம் கிடையாது. டார்டாய்ஸ்னா வேற, டர்ட்டில்ஸ்னா வேற. Read the facts given below. List the similarities and differences between them. So similarities அப்படின்னா என்னன்னா, டார்டாய்ஸ்க்கும் டர்ட்டிலுக்கும் ஒரே மாதிரி என்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே எழுதணும். அதே டிஃப்ரென்சஸ் ரெண்டுக்கும் வேற வேற மாதிரி என்ன இருக்கோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டிஸ் என்ன எழுதலாம்? ரெப்டைல் ஃபேமிலி, ரெப்டைல் ஃபேமிலி, இது ரெண்டும் ஒன்னா இருக்கா? அப்போ அது சிமிலாரிட்டிஸ்ல இங்கே எழுதணும். ஸோ இந்த ரெப்டைல் ஃபேமிலி அப்படிங்கிறத சிமிலாரிட்டிஸ்ல எழுதிடுங்க. டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னா, இது லேண்ட் அனிமல், இது சி அனிமல். அப்ப என்ன பண்ணலாம்? இங்க லேண்ட் அனிமல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஒரு கிராஸ் லைன் போட்டு சி அனிமல் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எழுதிடுவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஹேஸ் அ லாங் லைஃப், லிவ் ஃபார் மெனி இயர்ஸ். கிட்டத்தட்ட ரெண்டும் வந்து ஒரே மீனிங் தான். அப்போ காமனா இங்க வந்து ஹேஸ் அ லாங் லைஃப் அப்படின்னு இங்க எழுதிடலாம் செகண்ட்ல. யூசஸ் டைனி ஃபீட் டு வாக், யூசஸ் ஃபிளிப்பர்ஸ் டு ஸ்விம். ஸோ இது வாக் பண்ணும், இது ஸ்விம் பண்ணும். ஸோ அதே முன்ன சொன்ன மாதிரி இதை இங்க எழுதிட்டு ஸ்லாஷ் போட்டு யூஸ் ஃபிளிப்பர்ஸ் டு ஸ்விம் வந்து இங்க எழுதிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், eats grass, weeds and flowers, eats insects and bug. ஓகே, ஸோ அந்த இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதையும் வந்து டிஃப்ரென்சஸ் பக்கம் தான் எழுதணும். இந்த பாயிண்ட் இங்கே எழுதிட்டு ஸ்லாஷ் போட்டு இந்த பாயிண்ட்டை இங்கே எழுதி. ஓகே, உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தால் நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். 1 செகண்ட். இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக இருக்கு இல்லையா? ரெப்டைல் ஃபேமிலிங்கிறது. இப்போ ரெப்டைல் ஃபேமிலி அப்படிங்கிறது சேமாக இருக்கிறதுனால இங்கே எழுதிடணும். ஹேஸ் அ லாங் லைஃப் அப்படிங்கிறதும் சேமாக இருக்கிறதுனால இங்கே எழுதிடணும். ஓகே, டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது லேண்ட் அனிமல், இது சி அனிமல். ஓகேவா? அப்போ இங்கே ரெண்டையுமே எழுதணும்ல.
அப்போ இங்கே லேண்ட் அனிமல் அப்படின்னு எழுதிட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு இங்கே சி அனிமல் அப்படின்றத எழுதிடணும். சி அனிமல்ங்கிறது ஸ்லாஷ் பக்கத்துல எழுதிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். ஓகே, சி அனிமலையும் இங்கே பக்கத்துலேயே எழுதிடணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசஸ் டைனி ஃபீட் டு வாக், அதை இங்கே எழுதிட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு யூஸ் ஃப்ளிப்பர்ஸ் டு ஸ்விம், அதை இங்கே எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து ஈட்ஸ் கிராஸ் வீட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், அதை தேர்ட் பாயிண்டாக இங்கே எழுதிட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த இடத்துல ஈட்ஸ் பக்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் அண்ட் பக்ஸ் அப்படிங்கிறத இங்கே எழுதிடணும். ஸோ அவ்வளோதான் இந்த லெசனோட புக் பேக் கொஷின்ஸ் இதோட ஓவர். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போயமோட புக் பேக் கொஷின்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டது, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.